சரவணன், இதை திருப்பியும் நீங்கள் வைக்கிறீங்க. கண்ணாடி வீட்டிலேருந்து கல்லறியலாம் அந்த சினிமா பாணி அப்படிங்கும்போது திராவிட இயக்கத்திலே பலர் சினிமா துறையிலேருந்து வந்தவங்க. இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவருக்கு கூட அது ஒரு பெரிய அடையாளமாக வந்திருக்குது. அது வந்து சினிமாவை சிறுமப்படுத்துறதா, முதலமைச்சரை சிறுமப்படுத்துறதா, அது வந்து அந்த அஸ்திரம் வந்து சரின்னு நினைக்கிறீங்களா? தம்பியை தேடுறேன். எந்த தம்பி? தம்பிக்கிட்ட கேள்வி கேட்கணும்ல, கதை சொல்லணும்ல. எந்த தம்பி? ஒரு தம்பி, குட்டி கதையில் வரக்கூடிய தம்பி. அந்த தம்பிக்கிட்ட நம்மளும் ஃபெலிக்ஸ் வந்திருக்கிறார், அவர்கிட்ட தம்பிக்கிட்ட நம்மளும் கேள்வி கேட்கணும். அண்ணன் ஃபெலிக்ஸ் கேள்வி கேட்டால் தாங்க முடியுமா தாவேகாவினரால்? செங்கல்பட்டில் என்ன கேள்வி கேட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது எல்லாருக்கும் தெரியுமா? நாம் எந்த ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்பதை எதிரிதான் தீர்மானிக்கிறான். கீழ்த்தரமாக பேசுவது வந்து திமுக கழகம் கிடையாது. ஆனால் சட்டசபையை கீழ்த்தரமாக நடத்துவேன், கேவலப்படுத்துவேன் என்றால் சவாலுக்கு நாங்கள் தயார். மல்லாக்கப்படுத்து கொண்டு எச்சில் உமிழக்கூடாது. அது யார் மேலே வந்து விழும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். சவாலுக்கு நாங்கள் தயார். ஆனால் இப்படி ஒரு மாண்பை கெடுக்கும் வகையில் ஒரு முதல்வரே பேசுகிறாரு அப்படின்னும் பொழுது அதை எப்படி எடுத்துக்கொள்வது? அதை வந்து அவருடைய இயலாமை என்று எடுத்துக்கொள்வதா? அவர் மேல் வைத்திருக்கக்கூடிய விமர்சனங்களை தாங்காமல், ஆட்சி சரியாக போல அப்படின்ற விமர்சனங்களை தாங்காமல் அதை மடைமாற்றும் வகையில் அவருடைய அந்த ஒரு கீழ்த்தரமான எண்ணங்களின் வெளிப்பாடு என்று எடுத்துக்கொள்ளலாமா? எப்படி எடுத்துக்கொள்வது இதை? தமிழ்நாட்டு மக்கள் இப்படி பேசுவதை ஏற்றுக்கொள்வார்களா? இல்லை ஏற்றுக்குவாங்க அப்படின்னா அப்புறம் அது எந்த லெவலுக்கு கீழே இறங்கும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். மீண்டும் ஒரு முறை எச்சரிக்கையாக சொல்கிறோம், மல்லாக்கப்படுத்து கொண்டு எச்சிலை உமிழாதீர்கள். இது உங்களுக்கும் நல்லதில்லை, யாருக்கும் நல்லதில்லை அப்படின்றதை தெளிவாக எடுத்து சொல்கிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஏன் இந்த மடை மாற்றும் முயற்சி, ஏன் இவ்வளவு கீழ்த்தரமாக இறங்கி பேசுகிறார்கள் அப்படின்னா, அவர்களுக்கு வந்து பதில் இல்லை. நேற்று எதிர்க்கட்சி தலைவர் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் இல்லை. 2 விஷயங்கள், முக்கியமான விஷயம். மின்வெட்டு வந்து ஏன் போகுது அப்படின்னா, இதுக்கு திமுக காரணமுங்க அப்படின்ட்டு சும்மா கடந்து போயிட முடியாது. அதே போல இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி கேள்வி கேட்டார். ஒரு மாச ஆட்சி புதுசாக உருவாக்கி அதுக்கு வர ஸ்ரீவைகுண்டம் தொகுதியுடைய எம்எல்ஏ மேலே வந்து ஒரு பாலியல் குற்றவாளிக்கு உதவி செய்தார் அப்படின்னு சொல்லி புகார். அது குறித்து நேற்று எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேள்வி எழுப்பினார். பதில் சொல்கிறது தானே, அதுக்கு பதில் தெரியாதா? பதில் யாரும் எழுதி கொடுக்கலையா? ப்ராக்டிஸ் பண்ணலையா அந்த ஸ்கிரிப்டை? அப்படி தானே கேட்க முடியும். ஸோ உங்கள் ஆட்சி மீது குற்றம் சுமத்தும் போது, உங்கள் ஆட்சி மீது வலுவான உங்கள் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய எம்எல்ஏக்கள் மேலே குற்றச்சாட்டுகள் வரும்போது அந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதில் இல்லை. பதில் இல்லாத போது இப்படி மடை மாற்றி டோட்டலாக நரேட்டிவை டைவர்ட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா அப்படின்றது முக்கியமான கேள்வி. இன்னொன்று வந்து ஊழலை பற்றி பேசுகிறாரு. ஊழலை பற்றி பேசுகிறதுக்கு தாவைக்காவிற்கு அருகதை இருக்கிறதா? இப்போ தாங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க. ஆட்சிக்கு முன்னாடியே என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க? கருப்பு பணம் வைத்திருப்பது எந்த வகையில் சேரும்? அது வந்து பர்சனல் ஊழல்னு எடுத்துக்கணுமா? அதை சாதாரண பணம் இல்லைங்க. 15 கோடி ரூபாய், 5 கோடி ரூபா கேஷ், ஹாட் கேஷ், 10 கோடி ரூபாய் கருப்பு பணம். பணத்தை வந்து வருமான வரித்துறைக்கு செலுத்தவில்லை. யார் மேலே குற்றச்சாட்டு இது? தாவேகாவில் இருக்கக்கூடிய தலைவர், தமிழ்நாட்டின் முதல்வர் மேல் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. 15 கோடி ரூபாய் கருப்பு பணத்தை வாங்கி கொண்டு அதற்கு வருமான வரி கட்டவில்லை அப்படின்றது. இதுதான் ஊழலற்ற ஆட்சி கொடுப்பவரின் லட்சணமா? ஒரு ஊழலுக்காக தண்டிக்கப்பட்ட ஒருத்தரை வந்து அந்த கட்சியில் மந்திரியாக்கி வச்சிருக்காங்க, வச்சு அழகு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். யாரை சொல்றீங்க? யாரு உங்களுக்கு தெரியாதா? தெரியல. திரு செங்கோட்டையன். ஓஹோ, தண்டிக்கப்பட்டார். அதுக்கப்புறம் வெளியில வந்தார். தண்டிக்கப்பட்டாரா இல்லையா? கரெக்ட், தண்டிக்கப்பட்டாரு. அப்படிப்பட்டவர்களை வந்து ஆட்சியில் வைத்துக்கொண்டு அதிமுக ஆட்சியில் ஃபுல்லா ஊழல் செய்து சுரண்டி தின்று விட்டவர் அவர் 2021 வரைக்கும். இப்போ நல்லவர் ஆயிடுவாரா? எப்படி செந்தில் பாலாஜி நல்லவரானாரா? அது மாதிரி இப்போ நீங்க தானே ஊழல் இல்லைன்றீங்க. திமுக ஊழல் சக்தி நீங்க தானே சொல்றீங்க, நாங்கள் ஊழலற்ற சக்தின்ட்டு. அப்போ நீங்க யூ ஷுட் பி பியாண்ட் சஸ்பிஷன்ல. இப்படிப்பட்டவரை வச்சுக்கிட்டு நாங்க வந்து ஊழலற்ற ஆட்சியை கொடுப்போம் அப்படின்றாரு. எப்படி சாத்தியம்? கேட்டாரு, சேலஞ்ச் பண்ணார்ல எங்களுடைய தலைவர், சேலஞ்ச் பண்ணார்ல. பார்ட்டி ஃபண்ட், எந்த பார்ட்டி சொல்லுங்க?
தைரியம் இருந்தா சொல்லுங்க. அவர் யாரையுமே குறிப்பிடலையே. இப்ப இங்க ஆண்டவங்கன்னா நீங்க இருக்கிறீங்க, அதிமுக இருக்கிறாங்க. அவங்க பார்ட்டி ஃபண்ட் தான் சொன்னாங்க. யார் வாங்கினாங்க, எப்போ வாங்கினாங்க, இன்னார் வாங்கினாங்க, அன்னார் வாங்கினாங்க சொல்ல. 19 பேச முடியுமா? இல்ல 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 19 பேச மொட்டை கடிதாசிக்கே பதில் போடுவாங்க. அப்படி கிடையாது. சட்டசபையில இப்படி தைரியம் இருந்தா அதுதான் சொன்னோம், சேலஞ்ச் பண்றோம். இல்ல யாருக்கோ மொட்டை கடிதாசி போடுறாங்க. அது ஏன் விலாசம் நம்ம மொட்டை கடிதாசி போடணும்? முதல்வர் ஏன் மொட்டை கடிதாசி பதில் போடுறீங்க? இல்ல அவர் இன்சினுவேட் பண்றாரு, சேலஞ்ச் பண்றோம் நாங்க. தைரியம் இருந்தா சொல்லுங்க. அப்போ என்ன உங்களுக்கு தைரியம் இல்ல, அதை பத்தி இது பண்ண தைரியம் இல்ல, என்ன ஆக்ஷன் வேணா எடுங்க, என்ன வேணா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்றோம்ல. பண்ண வேண்டியதுதானே, ஏன் முடியல உங்களால? ஸோ இப்படி இவர்களுடைய இந்த 40 நாட்கள் ஆட்சியில இதெல்லாம் நடந்திருக்கிறது. இதுதான் இவர்களுடைய அடையாளம் அப்படின்னு தெரியுது. இன்னொரு விஷயம் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சது இன்னைக்கு முதல்வருடைய பேச்சில், ஒரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா, அவருக்கு தாங்க முடியாத ஆத்திரம் இருக்கிறது. ஏன் இந்த தாங்க முடியாத ஆத்திரம் அப்படின்னா, வெறும் 107 தொகுதியில் தான் ஜெயிச்சிருக்கோம், நமக்கு ஃபுல் மெஜாரிட்டி இல்லை அப்படின்ற அந்த ஆத்திரம் அவருடைய பேச்சில் இன்னைக்கு வெளிப்பட்டிருக்கு. அவருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோங்க, முதல்வருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, திமுக தேவையில்ல தான் இந்த ஆட்சி. காங்கிரஸ் கட்சியுடைய 5 எம்எல்ஏக்கள், ஐயுஎம்எல் பார்ட்டியை சேர்ந்த 2 எம்எல்ஏக்கள், விசிகாவை சேர்ந்த 2 எம்எல்ஏக்கள், சிபிஐ சிபிஎம் கட்சி எம்எல்ஏக்கள் எல்லாம் தாவேகாவினரை எதிர்த்து போட்டியிட்டு திமுக தொண்டனுடைய வியர்வையிலும் ரத்தத்திலும் வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். நீங்க என்ன பண்ணாலும் அதை ரப்பர் வச்சு அழிக்க முடியாது. சிபிஐ சிபிஎம் சுயமா முடிவு செஞ்சு எந்த கூட்டணிக்கு போனாலும், நீங்க மந்திரியை கொடுத்தாலும் மந்திரியை கொடுக்கலனாலும் அழிக்க முடியாத ஃபேக்ட் என்ன அப்படின்னா, அவங்க சொல்லுவாங்க விசிகாவோ சிபிஐயோ சிபிஎம்மோ எங்க வேர்வையிலையும் எங்க உழைப்பிலையும் தான் திமுக இவ்வளவு. அவங்க சொல்லட்டும், அவங்களும் சொல்லட்டும், கூப்பிடுங்க, விவாதத்துக்கு வர வைப்பா, யாருடைய கான்ட்ரிபியூஷன் நிறைய அப்படின்றத பார்ப்போம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பாசிசமா பாயாசமா அப்படின்னாரு. பாயசத்துல கொஞ்சம் வழிஞ்சு ஓடுறதை தான் எடுத்து இப்ப ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த பாயசத்தை தான் குடித்துக் கொண்டிருக்கிறார் திரு விஜய் அவர்கள். இதை யாராலும் மறுக்கவே முடியாது. மந்திரி பதவியை கொடுத்து விட்டோம், ஏன் இவர்கள் கதறுகிறார்கள் அப்படின்றாரு. அதற்கு தான் இன்னைக்கு அண்ணன் ராசா சூப்பரா சொல்லியிருக்காரு. மந்திரி பதவி கொடுத்த உங்களுக்கும் வெட்கமில்லை, மந்திரி பதவி வாங்கிய அவர்களுக்கும் வெட்கமில்லை அப்படின்னு சொல்லி ஆணித்தரமாக பதிவு செய்திருக்கிறார். ஸோ தயவு செய்து இன்னொரு சின்ன கருத்து, தயவு செய்து மக்களுக்கு எது தேவையோ எது முக்கியமோ அதை மட்டும் கொடுங்க. பஞ்ச் டயலாக் இஸ் நாட் a substitute for governance. இன்னொரு சின்ன பஞ்ச் டயலாக் been absent in Tamil Nadu politics. அது எப்பவுமே ஏதோ ஒடிவங்கள் இருக்கு. விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு பேசின இந்த பஞ்ச் டயலாக், இன்னைக்கு பேசின இந்த தேடின கதை குப்புற கவிழ்ந்து விட்டது அப்படின்ன உடனே தான் என்ன நடக்குது, இப்போ நரேட்டிவை மாத்துறாங்க. அந்த அம்பு அப்படியே பூமராங் ஆகி திருப்பி நெஞ்சிலேயே குத்துதுன்ன உடனே தான் என்ன பண்றாங்க, இன்னைக்கு தாய்மாமன் சீரா அனௌன்ஸ் பண்றாங்க. நல்ல வேலை நீங்கள் இப்போ தாய்மாமன், நான் நினச்சேன் நீங்கள் இன்றைக்கி தாய்மாமன் சீரை தான் எடுக்க போகிறீங்களோ அப்படின்னு நினச்சேன். ஏன்னா இது பூமராங்காய் அப்படியே குத்துதே. தம்பி அப்பாவை தடுக்கிற கதை நெஞ்சில் குத்துதில்லை. இப்போது வேறு இடத்துல எல்லாரும் போய் தேடுறாங்கன்னு சமூக வலைதளங்கள் முழுக்க என்ன ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ட்ரெண்டை நரேட்டிவாக மாற்றுறீங்க. நரேட்டிவை மாற்றுறதுக்கு காரணம் என்ன, பயம், அச்சம், அட்டர் ஃபெயிலியர், அட்டர் ஃப்ளாப் அப்படின்றது தெளிவாக தெரிந்து விட்டது. ஃபெலிக்ஸ் சார், யுவர் ரெஸ்பான்ஸ் ப்ளீஸ். திரு நந்தகுமார் அவர்களுடைய நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். ஃபெலிக்ஸ். ரொம்ப நன்றி. சரவணன் மேலே ஒரு நல்ல மதிப்பு இருந்தது. போய் 1 by 1 பார்ப்போம். முதல்ல பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ற வார்த்தையை சொன்னோடனே இது நெருப்புல கை வச்ச மாதிரி எல்லாம் டக்குன்னு எழுந்திருச்சாங்க. அசம்பிளி ஃபுல்லாக எழுந்துச்சு நிற்கிறாங்க, பதறாங்க, ஆதாரம் கொடுன்றாங்க. பார்ட்டி ஃபண்ட்னா இதுக்கு இவ்வளோ கோவம் வருது? ஆதாரம்னு கேட்க போனா டிசம்பர் 3, 2025 அன்னைக்கு இடி ஒரு 250 பக்கம் கொண்ட ஒரு புத்தகத்தை ஒரு டோசியரை டிஜிபி ஆஃபீஸ்க்கு அனுப்புறாங்க. அப்போ இருந்த சீஃப் செக்ரட்டரி அனுப்புறாங்க. அதுல இந்த பார்ட்டி ஃபண்டை பத்தி அவ்வளவு ஆதாரங்கள் இருக்கு. எந்த அமைச்சர், எந்த அதிகாரி, எவ்வளவு பார்ட்டி ஃபண்ட் எல்லாம் வாட்ஸ்அப் சாட்டோடைய ஃபுல் ஸ்கிரீன்ஷாட்டே அவங்க அந்த அப்போதைய திமுக அரசுகிட்ட தான் கொடுத்துருக்காங்க. அதை இவங்க தலையாணியில போட்டு மறைச்சு வச்சுட்டு எவ்வளவு நாடகம் ஆனாங்க. இன்னைக்கு அது வெளியில வருது. இதை பார்த்தோம் தான் அவங்களுக்கு நெருப்புல கை வச்ச மாதிரி அப்படியே பதற ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டாவது, நாங்க ஊழல் பண்ணவும் விட மாட்டோம், நானும் பண்ண மாட்டேன், நான் ஊழல் பண்ணவரையும் விட மாட்டேன், ஊழல் ஆல்ரெடி பண்ணவரையும் விட மாட்டோம்னா 2
பேருக்கு அங்க முகமே செத்து போச்சு. ஐயோ மறுபடியும் ஜெயிலுக்கு போகணுமேடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்ப இது மாதிரியான ஃபுல் பதட்டத்துல தான், வேற வழி இல்லாம ஸ்பீக்கர் தெளிவா, நீங்க சொன்ன மாதிரி ஹரி, நீங்க சொன்ன மாதிரி ஸ்பீக்கர் தெளிவா சொல்றாரு, இல்லங்க முதல்வர் பேசி முடிக்கட்டும், அதுக்கப்புறம் நீங்க குறிப்பிடுங்க, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவரை நான் பேச அனுமதிக்கிறேன் அப்படிலாம் சொன்னாங்க. எப்ப இந்த ரெண்டு விஷயம் சொன்ன உடனே பதறி அங்க தலைதெறிக்க ஓடுறாங்க. ஓடி போய் வெளியில பேசினது தான் இன்னும் ரொம்ப என்னது வன்மத்தோட உச்சம். தமிழ்நாடு மக்களுடைய மொத்த ஒரு சாங்டமான ஒரு புனிதமான கோவில் மாதிரி இருக்கிற அசம்பிளிய ஷூட்டிங் ஸ்பாட்ன்றாரு, ஐட்டம் டான்ஸ்ன்றாரு, ஸ்பீக்கரை டைரக்டர்ன்றாரு. என்ன மாதிரியான வார்த்தைகள்! அதாவது பெண்கள் முதல்வரை சிறுமைப்படுத்துறதா நினைச்சிட்டு இவர் பெண்களை சிறுமைப்படுத்துறாரு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அதாவது சரவணனும் அதே தான். சரவணன் வந்து கதைன்னு சொல்லிட்டு செங்கல்பட்டை பத்தி பேசுறாரு. ஒரு பிரைவேட் இண்டிவிஜுவலுக்கும் ஒரு ஃபார்மர் சீஃப் மினிஸ்டருக்கும் வித்தியாசம் தெரியலையா? அதாவது பெண்களை இழிவுபடுத்துறது வரிசையில பாத்தீங்கன்னா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒண்ணுதான், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒண்ணுதான். சட்டரீதியான அறிவு இருக்குன்னு நினைச்சேன். நீங்க சொல்றீங்க அறிவை பத்தி பேச வேண்டாம், உங்களுடைய பின்னணியை பத்தி பேச வேண்டியிருக்கும். அதெல்லாம் வேண்டாம், வேண்டாம். அறிவை பத்தி பேச வேண்டாம், தயவு செஞ்சு நீங்க பேசாதீங்க. அதை பத்திலாம் நீங்க பேசாதீங்க. உங்களுக்கு வேற பின்னணிகளை பத்தி பேச வேண்டியிருக்கும். வேண்டாம், அதை பத்தி பேச வேண்டாம். கருத்து இருந்தா சொல்லுங்க. பாருங்க ஃபெலிக்ஸ் சார், கோ அஹெட். இதுவரை நான் கருத்து தாங்க பேசிட்டு இருக்கேன், சரிங்களா? அதுக்கு அடுத்து நீங்க ஐடி கேஸ் சொல்றீங்க. உங்களுக்கு அதை கூட நீங்க படிக்காம வந்திருக்கீங்களே, நான் என்ன பண்றது? It is not a question of cheating the government or it's not evading tax. நல்லா புரிஞ்சுங்க, அந்த ஃபைனை தான் நாங்க சேலஞ்ச் பண்றோம். எங்களுக்கு போட்ட ஃபைன், எங்க தலைவருக்கு ஐடில போட்ட, அதாவது அது போட்ட அபராதம் தப்பு. அது இத்தனை மாதத்துக்குள் போட்டிருக்கணும். ஒரு பெரிய பொதுவெளியில இப்படி ஒரு அபாண்டமா பொய் சொல்றீங்க. உங்களுக்கு பொய் சொல்வதற்கும் அவதூறு பேசுவதற்கும் அப்போ அதுக்கு அடுத்தது என்ன சொல்றது, பொய் செய்திகளை பரப்புறதை தவிர வேற எதுவுமே தெரியாதா? நீங்க தவறு பண்ணிருக்கீங்க, நீங்க யூ காட் இட் ரெட் ஹேண்டடா மாட்டிட்டீங்க, உங்களால தப்பிக்க முடியாது. இது உங்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்துது. வெளியில வந்து அவதூறுகளை பேசுறீங்க. நீங்க உங்களுக்கு இருக்கிற வாடகை வாய்களையும் மீடியாக்களையும் வச்சுட்டு மறுபடியும் அவதூறு பரப்புறீங்க. தயவு செய்து மக்கள், முன்பு பேசின பேனலிஸ்ட் சொன்ன மாதிரி, மக்கள் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அரசியல் மயப்படுத்துறதுன்னா இதுதான். ஒட்டுமொத்த பல கன்கரண்ட் வியூஸே 1 lakh இங்க இருந்தது. அவ்வளவு பேர் அசம்பிளியை பார்க்கறாங்க. உங்களுடைய போலி பிம்பம் உடையுது. எங்க முதல்வர் கேட்ட கேள்விகள்லாம் உங்களை வந்து ரொம்ப பயத்துல உச்சத்தில் தள்ளுது. எப்படா நம்ம ஜெயிலுக்கு போயிடுமோன்னு பதறீங்க. நீங்க இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை எதிர்பார்க்காம நம்ம இஷ்டத்துக்கு தமிழ்நாடு நம்மளோட குடும்ப சொத்துன்னு அடிச்சுங்க. நாளை மறுநாள் நினைக்கிறேன் டான்ஜெட்கோவுடைய வெள்ளை அறிக்கை வந்துடும். அப்ப இன்னும் உங்கள் லட்சணம் தெரியும். மக்களுடைய பணத்தை திருடிய யாரும் தப்ப முடியாது.